ரைட் கால் முன்னாடி கொண்டு வந்துடும். மணக்கிற மாதிரி எப்படி இப்படி மடக்க? அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே பண்ண மாதிரி கீழே கொண்டு வந்துரு. கீழே இன்னும் கொஞ்சம் மேலே ஒட்டி வைக்கிறோம். பக்கத்தில் ஒட்டி ரைட் ஹேண்ட் பார்த்து ஒட்டி வைக்கிற மாதிரி. அப்படியே கீழே தட்டுற மாதிரி. இது லெஃப்ட் ஹேண்ட் மேலே போய்க்குது ரைட்டுக்கு மேலே. ஓகேவா? அப்படியே கீழே வச்சு தட்டுற மாதிரி. கீழே இப்படி தட்டுறானா? அப்படி என் கால் பக்கத்தில் வச்சு. என் கால் பக்கத்தில் வச்சு தட்டுறானா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆமாம்ல. இப்படி தட்டுறானா? உன் கால் லெஃப்ட் கால் பக்கத்தில் தட்டுற மாதிரி. லெஃப்ட் கால் பக்கத்துல நான் ஏன்டா இப்படி வச்சு தட்ட போறேன்? திருப்பி திருப்பி இப்படியா? தலைகீழாவா? இன்னும் கொஞ்சம் ஹேங்கிள் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடு. எது? ஸோ என்ன தவணை மாதிரி பேரஸ்டா நீ? இப்படி வச்சு கீழே தட்டுறா? ஓ, கால் கிட்ட தட்டுறா? கண்டுபிடிச்சிட்டேன். கிரிக்கெட் பேட்டா சூப்பர் பண்ணி வாய்ப்பே சொன்னேன். என் மரமட்டைக்கு புரியல. நீ லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? ரைட் ஹேண்டு. ஓகே, ரைட் ஹேண்டு முன்னாடி கொண்டு வா. இப்போ கீழே ஒரு டெஸ்க் இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? 5 விரலையும் வந்து ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சிட்டியா? அந்த நடுவிரல் பக்கத்துல இருக்கியா? அந்த விரல் என்ன விரல்? இந்த வரல இந்த வரலையா? ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி கோவிந்தங்கிட்ட மாட்டாத ஜோக் இல்ல, அந்த ஆள்காட்டி விரல் தான். ஒவ்வொருத்தர் இந்த ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து இந்த இந்த விரல் யூஸ் பண்ணுவாங்க. நோ, தப்பாகுதுண்ணா. மிடில் ஃபிங்கர். நீ வந்து அந்த 2 ஃபிங்கர்ல ஏதாவது ஒண்ணா வந்து அப்படி பண்ற. அந்த மிடில் ஃபிங்கரையும் அந்த கட்டை விரல் இருக்குல்ல, அதையும் டச் பண்ணு. டச் பண்ணிட்டியா? அப்படி பண்ற. அதான் கேரம் போர்டா.